ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டுடே. நம்ம ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்போம். அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இது அது இல்லை, அதனால நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் இல்லை, அமௌண்ட் இல்லை, இதை பண்ணால் என்னால் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதுனால, இல்லை யாராவது ஏதாவது என்ன தப்பாக நினைப்பாங்க, என் சொந்தக்காரன் அதை சொல்லுவான், இதை சொல்லுவான், இந்த நொட்டையை சொல்லுவான். அப்புறமேட்டு எனக்கு இதில் ஆள் இல்லை, மேன் பவர் இல்லை, அதனால் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்லாம் இருக்கும். அந்த ரீசனுக்காக நம்ம அந்த விஷயங்களை ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஹோல்டு பண்ணுறத முடிச்சுட்டு அதுக்கு என்ன தேவை, அந்த விஷயம் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குது, அதை தேவைப்படுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன சோர்ஸ் அவைலபிள் நீடர்ஸ் இருக்குது அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ அந்த பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படிலாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஸ்டெப் எடுங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே இப்போ யாருமே ஈஸியாலாம் வளர்ந்துட முடியாது இல்லையா? எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். சடனாக யாரெல்லாம் பீக்கில் வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை. நம்ம ஏதாவது முட்டி மோதி ஏதாவது பண்ணி தான் வந்தாகணும். அப்படின்னும்போது நமக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? நம்ம மட்டும் என்ன அப்படியே எடுத்த உடனே வந்துட முடியும்? அப்படி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா கூட அதுவும் நமக்கு கிடைக்குமான்றதெல்லாம் ரொம்ப பெரிய ரேரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முதல்ல பிளான் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற ஸ்டெப்பு எழுதி வைங்க. அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். சரி, ஓகே, இதை ஹோல்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்பிட்டு. இப்போது எனக்கு தெரிஞ்ச எனக்கு என் விஷயத்தில் என்னோடய லைஃப் டைமில் நான் பார்த்த விஷயங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சர்டன் பீரியடில் 3 இயர்ஸ் நான் வந்த புதுசில் அப்புறம் 3 இயர்ஸில் எனக்கு ஆந்திரா பிளானில் ஒர்க் கிடச்சிது. நான் ஆந்திரா போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அங்கே போனால் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக போகிறேன்னு நினச்சி நான் போயிட்டேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் போகும்போது தான் ஒரு ஒரு 5 பசங்க தான். எல்லாம் ஸ்கூல் பசங்க மாரி தான் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 12th பசங்க அந்த ரேஞ்சு தான். ஓகேங்களா? அவங்க ஒரு 5 பேர். அந்த கடை என்ன ரேட்டு இருக்கும், மெயின்லேயே இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டின மாரியே இருக்கும். ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி தான். ஒரு ஷாப்பில் ஒரு சின்ன ஷாப் வைக்கிறது அளவுக்கு தான் இருக்கும். அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு பிரியாணி கடை தான் போட்டாங்க. அது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பலாம் அதிகமாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 50 பேருக்கு போட்டாங்க. அப்புறம் ஒரு 100 பேருக்கு போட்டாங்க. ஆனால் அவங்களோட கன்டென்ட் என்ன, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்னன்னா டேஸ்ட்டை அழகாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் கூட ஸ்டார்ட்டிங்கில், ஏன்னா நாங்கள் ஆந்திரா ஃபஸ்ட்டு போனப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்ற எல்லா இடமும் காரசாரமாக இருக்கும். எந்த ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் எதை சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு டிஷ்ஷு ரொம்ப காரமாக இருக்கும். ஒன்று சாம்பார் காரமாக இருக்கும், இல்லைன்னா அவங்க கொடுக்குற சட்னி காரமாக இருக்கும், அவங்க செய்கிற டிஷ்ஷே சில டைம் காரமாக இருக்கும். ஏன்னா டெய்லி இட்லி சாம்பார் மாற்றி மாற்றி சாப்பிட முடியாது. அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு டிஷ்ஷு நாங்கள் சேர்த்துக்கிட்டு தான் அதை சாப்பிட்ற மாரி இருக்கும். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும். ஆனால் அந்த பசங்க ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணாங்க. தமிழ்நாட்டு ஸ்டைல்லே அந்த சாப்பாடு இருந்துச்சு. உண்மையாலுமே நாங்கள் ரொம்ப ருசித்து சாப்பிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் போனோம் இங்கேருந்து ஆந்திராவுக்கு. அங்கே போயிட்டு சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணோம். அப்படியே ஒர்க் பண்ணி அங்கே இருந்து சாப்பிடும்போது அப்படியே சட 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 சடன்னு எண்ணி பார்க்குறதுக்குள்ள 1 இயர்லேயே அவங்க பெரிய ஷாப் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த க்ரோத்து அவங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனேலாம் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு அவங்க லைக் பண்ண வச்சாங்க. அவங்க டேஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹோட்டலுக்கு டேஸ்ட்டு கொடுக்க மக்கள் நிறையா பார்சலும் அதில் சாப்பிட்டு போகிறது இதுமாரி நிறைய பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க உடனே ஸ்டார்ட் பண்ணாங்க. உடனே எந்த ஒரு இதுவும் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு பிளான் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் ஆனாங்க. ஒரு 6 மாதத்துல அந்த கூட்டத்தில் நாங்கள் போய் நிற்கவே முடியல. எங்களை அந்த பசங்களால் கவனிக்கவே முடியல. அவ்வளோ கூட்டம்.
உள்ள இருந்தாலும் நாங்களே பிளேட் எடுத்துட்டு ஏன்னா கொஞ்சம் பழகிட்டோன்றதுனால நாங்களே பிளேட் எடுத்து நாங்களே பிரியாணி சர்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, நாங்க உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு பே பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து வளரணும், குரோத் ஆகணும் அப்படின்றது தான். இப்ப நீ என்னடா புடுங்கிட்டேன்னு சில பேர் என்ன பார்த்து கேட்கலாம். நானும் எதுவும் புடுங்கல. ஆனா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதனால தான் நான் அத சொல்றேன். நம்ம ஒரு விஷயத்த ஹோல்ட் ஆன் பண்ணி, 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 பண்ணி எங்க போயிருப்போம் அப்டின்னா, ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு இயர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அப்டித்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஏதுன்றத நான் பின்னாடி சொல்றேன். ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எதுனா என்னோட என்ன லைக் பண்ற பெர்சன்ஸ் இப்படியும் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நீங்களும் பெரிய ஆளா ஸோ முதல்ல ஸ்டெப்பு எனக்கு தெரியல, அது வராது, இது வராது. கத்துக்குங்க. ஒரே பேச்சு கத்துக்குங்க. அது என்னதான் அப்படின்றதுக்காகவாவது அத கத்துக்க. இங்கிலீஷ் வராதுன்னா வராது. அது என்னதான் அப்படின்றதும் உள்ள பூந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஒரு விஷயம் தெரியலன்னு ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க. கத்துக்குங்க. கத்துக்கிட்டா கண்டிப்பா நீங்க தான் அதில மாஸ்டர் பீஸா இருப்பீங்க. தேங்க் யூ.